நாள் என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழமை நீங்கள் உங்களை பார்த்தாலே சொல்லலாம் என்ன கிழமை அப்படியே நம்ம இருக்கோம் பட்டை அடிக்கிற வளமே நான் ஒத்தரை மாறது ஒன்றுமே பார்க்க மாட்டேன் கோயிலுக்கு போனா கூட நீங்களும் வாங்க ஓ அப்படி தலையில வைங்க தலையில ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய படத்தட்டு அதாவது சரஸ்வதி பூசை என்று எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சரி வணக்கம் வணக்கம் நான் காயதான் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆமா எங்க நிக்கிறோம் ஓகே இன்றைய நாள் என்ன கிழமை என்ன கிழமை நீங்கள் உங்களை பார்த்தாலே சொல்லலாம் என்ன கிழமை அப்படியே நம்ம இருக்கோம் அப்படி லட்சமா இருக்கு அப்படியே என்ன சொல்றது நல்ல வடிவ திரும்ப எல்லாம் வடிவான படியும் தானே அப்ப வடிவா தான் இருப்பாங்க வேற என்ன கிடக்கு லட்சணமா முகத்துல வந்து இதுல நெத்தில வந்து திருடுவோம் நான் ஒரு வெள்ளியுமே வந்து பட்டை அடிக்கிற வளமே நான் ஒத்தரை மாறுறதுன்னு ஒன்றுமே பார்க்க மாட்டேன் கோயிலுக்கு போனா கூட எவ்வளவு பேர் இருந்தாலுமே பட்டை அடிக்கிற உணவு இருக்கு சும்மா கோயிலுக்கு போனாலே வந்து மட்டும் சாப்பிட மாட்டார் அப்படி ஒரு விசுவாசமான அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா என்ன வீடியோ எடுக்க போறோம் வேற கத்துதோ நாங்கள் வீடியோ எங்க நாங்க வீடியோ அதுதான் வைக்கவே இல்லை காய்ச்சத்தை தாங்க அப்படி இருக்கேக்க இப்போ வளமை போல் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் நாங்கள்லான அப்படித்தான் ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமாக வரப்போகுது அதாவது இன்றைய வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு எப்படி போச்சுதோ அதைத்தான் வந்து இன்றைய வீடியோவில் பார்க்க போறீங்க அதாவது எங்களுடைய சமையல் அதே சமயம் வந்து இப்போ காலமையில் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் காலமையில் நாங்கள் டீ குடிக்கிறாங்க டீ குடிச்சு சாப்பாடு காலமை சாப்பாடு காலமையில் நாங்கள் கடலாம் சாப்பிட்டு நாங்கள் அதை வச்சு இப்போ கடலை ஒரு குழம்பும் வச்சு நாங்கள் மிரக்கறி சாப்பாடு தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு கடப்போம் அதைத்தான் வந்து நாங்கள் வீடியோவும் வந்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போகிறதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட்டமாக வாரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு ஒரு நிறைய நாளாக ஒரு டவுட் உண்டு என்னென்னு சொல்ல கேட்கட்டும் அந்த பூ வைக்கிறதா ஆரம்பம் அதை காட்டுங்க அப்படி கீழே அப்படி காட்டுங்க அப்படி இருக்கு பூவை காட்டுங்க எல்லாம் ஒரு காட்ட சிரிக்கல எனக்கு தெரியாது நம்ம நிறைஞ்சங்க விளம்புறேன் அந்த பூ வைக்கிறதா நீங்களே அனிதா அப்பா வைக்கிறாரா அப்பாண்ட குணத்தை பாத்தீங்களா நல்ல குணம் தானே முதல்ல ஒன்று வச்சவர் நாங்கள் பூக்கு எறிஞ்சு போட்டோம் போத்துட்டு விடும் காலமே நாங்கள் பிஹெச் வந்தா ஃபைனல் அடிப்பாருங்க அது சனி ஒவ்வொரு நாளும் மாற்றுவோம்மா நான் சில விட்டா தான் பிஹெச் வருவேன் இந்த போத்துல இனி எறிக்கக்கூடாது தான் காணக்கூடாது வழியாக நடக்கிறாரு பூ போட்டு வச்சுக்கிறாங்க அதுக்குள்ள அப்போ நாங்கள் சாமி தடத்துக்கு வந்து அப்பா வந்து விளக்கெல்லாம் காலமே எல்லாரும் விளம்புற முன்னே தானே வச்சிருவேன் இப்போ அது என்னாலுமே என்னில் ஒரு குணம் ஒன்று இருக்குது நானாக அஞ்சு நான் வைக்கிற குணம் இருக்குது அது அவையில் பிள்ளைக்கு வச்சிட்டோமோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது அதை தான் இப்போ நாங்கள் இப்போ பூவாயப்புறம் மொத்தம் வாங்கும் இப்படியே காட்டும் கொஞ்சம் இருக்கும் எங்களை விட வேற விட ஒரு இடம் போதில்லை பிரிசனாக்கள் கூட வந்து வேலைக்கு வந்து ஆஞ்சிருவாங்க நம்ம பூவெல்லாம் நீங்களும் வாங்க பூ அப்படி தலையில வைங்க தலையில காலமே இல்லாம வச்சாச்சு தலையில உங்களோட இது முதல் ட்ரெண்ட் மேரன்னுண்டது நம்ம இதுல உண்மையா அது வந்து அந்த சின்ன கண்டு தான் நான் பிடிங்கி வச்சேன் நான் அழியாம இருக்கணும்னு சொல்லி அந்த சின்ன கண்டு தான் பிடிங்கி வச்சேன் அந்த பூ வந்து இனிமேல் ஒரு நல்லது நல்ல வடிவாம இருக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம முதல் வாசம் இல்ல மல்லிகை பூ வாசம் வைகாசி மாசம் தான் பூக்குறது ஆனா இது வாசம் இல்ல பெருசா இல்ல வாசமே இல்ல வாசம் நித்தி அழியா இந்த பூ கூட விட்ட ரெண்டா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுவா வளமே இல்லாட்ட வளமே தான் நிற்கும் நீங்க சிவத்த பூ வாங்க அம்மா காட்டுங்க பூ வாங்க சிவத்த பூ வாங்க நான் காலம் கூட அப்பா எல்லாம் வாங்கிட்டேன் அப்பா ஆஞ்சிட்டாரு நிறைய இப்போ விரிசனம் வந்து ஆஞ்சவங்க வந்து வீட்டில் இப்போ நான் பார்த்தேன் நான் பழமையாக வச்சுட்டாரானப்பா பிரச்சனை இல்லை
கிட்ட கொண்டாங்க எப்படி இருக்கு மரத்துலேயே வந்து நாங்கள் ஆயிரம் தான் எல்லாரும் மரத்தில் ஆயிரம் நீங்கள் இருந்தாலும் சொல்கிறேன் சும்மா அம்மா காட்டுங்க அம்மாவை வாங்க என்ன சொல்லுங்க அம்மா காட்டுங்க மதிலால வந்து எட்டிப்பாங்க அப்படி எட்டிப்பாக கூடாது சொல்லுங்க பூவனுங்க பூ குளிக்கிறீங்களா வெளியே படம் என்ன தான் குளிக்க போறீங்க பூவே பாக்குறீங்க இல்லையா ஏன் வீட்டை பாருங்க என்ன ஒரு பசுமையா இருக்கிறது பாருங்க அம்மாவோட இல்லை நாங்கள் தெளிச்சு போட்டு இதை வந்து கோயில் இதுக்கு வச்சு போட்டு நாங்கள் கிச்சனுக்கு போவோமே நம்ம தெளிச்சு வாங்க பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய படத்தட்டு, அதாவது சரஸ்வதி பூசை என்று எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இதான் வந்து எங்களுடைய வந்து படத்தட்டு. பெருசாண்டு ஒன்றுமே இல்லை, நார்மலாக இப்படி 3 படம் வச்சு நார்மலாக மேலுக்கு வந்து பெரிய படம் ஒன்று நாங்கள் ஏற்பாடுக்க வச்சுனாங்க. அந்த படம் விருப்பத்தில் வச்சுனாங்க சரஸ்வதியில். என்ன காலமே நாங்கள் உங்களை அப்பா உலக வச்சுட்டு போறத அப்ப எத்தனைக்கு வச்சப்படாதுக்கு மேல சொன்னாலும் ஒரு நம்ப மாட்டீங்க. 10:45 மட்டும் இருந்து ஒன்று உண்மையா நாங்கள் போன் எடுத்து கேட்டேன். நாங்கள் இதுல என்ன மகிமை இருக்குன்னு சொல்லி போன் எடுத்து வேலையை போன இடத்துல கேட்டுனா என்னத்துக்கு இப்படி செய்தீங்களா, என்ன பிரச்சனை? ஆனா உண்மையே பழமையா இந்த கண்டு இல்ல, பழமையா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா இன்றைக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அப்பா சரி பொதுவா வச்சுட்டு போனா கடைசி 2 மணி நேரம் மட்டும் நிற்கும். இதுல கூட நின்றுட்டு ஜேசு கோயில் எல்லாத்துக்கும் இதான் வந்து கவசி அந்த கீழ் படிப்பு கட்டு பார்க்க கூடாது, பார்த்தா பயந்து. நாங்கள் கிச்சனுக்குள்ள வந்து நாங்கள் போவோமா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிளகறின்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு சித்திக்கலாம். இப்போ அதுக்கம்மைய வந்து நிறைய கறி வந்து எப்படி அம்மா வள்ளிகளை சமைப்பாவோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த வள்ளியும் சமைக்க போறீங்களா? நம்ம வேற ஒரு வித்தியாசமே இல்லை, உங்களுக்காண்டியோ இல்லை வீடியோக்காண்டியோ அப்படியே இல்லை. வளமையாக நாங்கள் சமைக்கிறது அது ஒரு வீடியோவாக நாங்கள் பதிவு செய்வோம். இப்போ தண்டிக்கிறாங்க மரக்கறி தானே, அதோட ஒன்று வெள்ளிக்கிழமை அதான் பச்சை பசலண்டு இருக்கு பாருங்க. வேண்டாமா பாருங்க தேவையான பொருட்களாக பார்ப்போமா? முருக்கங்க இல்லை வடிவா கிடக்குமா? முருக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. கீரை நானே சின்ன பிடி கீரை எடுத்துறீங்க தாங்க மழை எடுத்துறேன் கீரை. அப்ப நான் கொஞ்சம் நேரம் போட்டது அது பாடிட்டு மற்றது முருக்கங்காய் குழம்பு மற்றது கடலை எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு எடுத்தது இதுல கிள்ளி கொஞ்சம் வச்சிருக்கேன். கடலையும் கத்திரிக்காய் குழம்பு. இன்றைக்கு பருப்பும் கோவாயும் வெள்ளைக்கறி. பருப்பும் கோவாயும் வந்து வெள்ளைக்கறி. இவ்வளோ தான் இன்றைக்கு சமையல். நம்ம சோறு சமைச்சாச்சோ? நான் சோறு காரமே சமைச்சேன். நிறைய கருவேப்பமில்லை வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் அடிச்சு வச்சுக்கிறேன். 2 தேங்காய் முதல்ல அடிச்சிருக்கோம். நான் இன்னும் 3 கூட எடுக்கல. இப்ப அம்மா வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறேன். நான் போயிட்டு வரலாமே நம்ம? நீங்க போட்டு வாங்க. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய சமையல் முடிஞ்சது. சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டோம். பாத்தீங்கன்னா முடிச்சு கொண்டு இருக்குது. என்ன அரிசி அம்மா? அரிசி சோறும் கீரை வெள்ளைக்கறி அப்பளம் மிளகா. அப்பளமே எந்த பெருசா? நாங்கள் பெருசாக தான் பிடிக்கிறாங்க சாப்பிடுவோம். அப்பளம் மிளகா பொரியல், அடுத்தது கடலை குழம்பு. நாங்கள் சந்தியோட தூக்கையில கிளி வச்சு முருக்கங்க பிரட்டல். அதுதான் பருப்பு. மற்றது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சமையல் சாப்பாடு. நாங்கள் அதுக்காக விருந்து வைக்கையில நாங்கள் சமைக்கலங்கிற வீட்டுக்கு சமைச்சது தான் நாங்கள் சாப்பிட்டு உணவு காணப்படுது. சரி, இப்போ நாங்கள் சாப்பிட போடுவோம். சாப்பிட போடுவோம். கொஞ்சமா போடுங்கம்மா. நீங்க சாப்பிடல இப்பதான் சாப்பிட்டது இல்லை. கொஞ்சம் லைட்டா சாப்பிடுறேன்னா இப்போ கொஞ்சம் பெருசா பசிக்கல. நீங்க கூட போடுங்க. உங்களுக்கு எனக்குங்க இதை சாப்பிட்டு இதுல வச்சு சாப்பிட்டு காட்டுவோம். சரி, ஓகே. அது கூட விருப்பம். கத்தரிக்காய் கடலை கத்திரிக்காய் நிறைய நாட்கள் பிறகு சாப்பாடு கடலை கத்திரிக்காய்.
இது எங்கேயாவது இந்த அப்புறமா நாம விசேஷம் அப்புறமா கை தைரம் போயிருக்கோம். ஏதாச்சும் விசேஷம் உண்டா மட்டும்தான் இந்த கடலை கத்திரிக்காய் கறி வந்து கூடுதலாக பெரும்பாலும் சாப்பிடுறது. நாங்கள் ஃபங்க்ஷன் மரக்கறின்னா உடனே அதுதான் முதல் இதைத்தான் வந்து இப்போ என்ன சொல்ல மச்சத்தில் வந்து இறைச்சி கறிகள் மாதிரி மரக்கறியில் வந்து கடலை கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக செய்கிறது தான். நம்ம சில பேர் வந்து இந்த பிரிட்டரெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பிடத்தான் கூடாது. ஏன் நம்ம நின்று சாப்பிடக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவன் இருந்தால் சாப்பாடுங்க சாப்பாட்டை பேருங்கோ. நாங்கள் எல்லாம் தண்டை போட்டோம் தானே காட்டி நாங்கள் பெண் பேசில கொண்டு போடுறோம். நாங்கள் இந்திய சாப்பிட்டுட்டு அங்கே எப்படிங்க நிச்சயம் காமங்கள் இப்போ ஒன்றுமே கட்டல. இப்போ நாங்கள் சாப்பிட போறோம்னு சொன்னா காங்க கட்டி தான் நாங்கள் அவங்கள்ட்ட வந்து பஜெட்டில் வாங்கி சாப்பிடணுமா கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு வந்த கோயிலுக்கு போகணும். அம்மா சாப்பிடுங்க போலங்க. அப்பா சாப்பிடுங்க. அப்பா எடுக்கிறோம். சாப்பிட நோக்கு கடுவுறது அதான் உடம்பு வைக்கிறாங்க அப்படி கொடுக்காவா இருக்கு. உண்மையாகும் உடம்பு வைக்குது. அதான் சொக்கு கடிக்கிறது. சொக்கு கடிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் சாப்பிட கொஞ்சம் கூட தான். இந்த சாப்பிட்டுதான் சாப்பிடலாம் மெனக்கடை. அவியத்தோட சாப்பிடலாம். அதுக்காக இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாங்க. அம்மாட்ட சாப்பாடு மறக்கிற சாப்பாடு வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேற சொல்ல போறீங்களாம்மா? நாளை எம்படியில் சந்திப்போம் சொல்லுவோம். அப்போ வேற என்னது சொல்றது? நாளை எம்படியில் சந்திப்போமே நம்ம. இது வந்து எப்படி ஜூலமாக பெஸ்ட் டைமாக வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பாய்.